அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜயின் வருகையொட்டி நாகையில் நாளை மின்சார விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவன், விவரங்களை பதிவு செய்யலாம். நாகை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் பாஞ்சியூர் ரவுண்டானா, நாகூர் தெற்கு பால்பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர் மின்னழுத்த கோபுரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உயர் மின்னழுத்த கோபுரங்களும் பாத்தீங்கன்னா 100 அடி 150 அடி உயரம் கொண்டவையாக இருக்கிறது. இந்த உயர் மின்னழுத்த கோபுரங்களில் அதிக வோல்ட் உள்ள இந்த மின் கம்பிகள் செல்வதனால பிரச்சார நேரத்துல ஏற்படும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அந்த மின் கம்பிகள்ல யாராவது ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உயர்மின் கோபுரங்களை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அசம்பாவிதத்தை தவிர்ப்பதற்காக ஆபத்தை தவிர்ப்பதற்காக அந்த மின்சார ஒயர்களில் செல்லக்கூடிய மின்சாரத்தை நாளை ஒரு நாள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய அன்று நிறுத்தி வைக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்கள் மின்சார பொறியாளருக்கு ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். இந்த மனுவை தற்போது மின்சார வாரியம் பரிசீலித்து வருகிறது. ஏன்னா நம்ம திருச்சியில பார்த்தோம், அதிக அளவு கூட்டம் வந்தது. நிறைய உயரமான கட்டிடங்கள்ல போன்றவையெல்லாம் அந்த ரசிகர்கள் ஏறி இருந்ததுனால ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஆபத்தான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.